ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பழனிக்கு பாத யாத்திரை சென்ற 5 நபர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் பழனிக்கு பாத யாத்திரை சென்ற 5 நபர்களுக்கு கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது குழந்தை வேலு அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவர் கூட சென்ற ஒரு 4 பேருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை அனுப்பிய குழந்தைவேல் இருக்கார் இல்லையா, அவருக்கு வயது தோராயமாக ஒரு 25 இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த குழந்தைவேலு, இவருக்கு ஒரு தம்பி இருந்திருக்காருங்க. அவர் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த குழந்தைவேலை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அந்த அளவுக்கு கவனம் இல்லைங்க. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் ஒரு லாரி டிரைவர் ஆகணுன்றதான் இவருடைய முழு கனவே. அந்த காரணத்திற்காக அதே கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் அப்படின்ற ஒரு லாரி டிரைவர் கிட்ட கிளீனரா போய் வேலைக்கு ஜாயின் பண்றாருங்க. அந்த லாரி டிரைவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவருடைய குடும்பமும் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வசதியாக தாங்க இருந்திருக்காங்க. வருடத்துக்கு ஒரு முறை ஐயப்பனுக்கு மாலை போட்டு 48 மண்டலங்கள் விரதம் இருப்பாங்கங்க. அப்படி போயிட்டு வந்த பிறகு இவர் என்ன பண்ணுவார்னா, பழனி முருகனுக்கு மாலை போடுவாருங்க. அதே சமயத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த இன்னும் ஒரு 3 நண்பர்கள் இவங்க கூட வரலாம் அப்படின்றக்காக மாலை போட்டு தயாராகிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த 3 நபர்களில் ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைவேல் இருக்கார் இல்லையா, அவருடைய நெருங்கிய நண்பரான முருகன் தாங்க. அந்த சமயத்தில் அந்த 4 பேரும் பழனிக்கு பாத யாத்திரை செல்லலாம் அப்படின்ற முடிவெடுத்த நேரத்தில் இந்த குழந்தைவேல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நானும் உங்கள் கூட பாத யாத்திரைக்கு நடந்து வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இந்த குழந்தைவேலை பொறுத்த வரைக்கும் தினசரி குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லலாங்க. நான் அவரை தவறாக சொல்லலாம் அப்படின்றக்காக சொல்லலை, அவரே மென்ஷன் பண்ணனால தாங்க இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நானும் பாத யாத்திரைக்கு கூட வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த 4 நபர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே மாலை போட்டு வரோம்டா, நீ பாத யாத்திரை வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ டெய்லி குடிக்கிற ஆள், நீ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு தப்பான ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டு அப்படின்னா எல்லாருக்குமே சேர்த்து தாண்டா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாங்கங்க. அந்த சமயத்தில் இந்த குழந்தைவேலு மறுபடியும் அடம் பிடிக்கிறாருங்க. இல்லை, நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், உங்கள் கூடயே நான் நடந்து வரேன், இன்னைக்கு நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதன் பிறகு அந்த லாரியோட உரிமையாளர் இந்த ஆறுமுகம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தானே இந்த குழந்தைவேலு கிளீனராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதான் வரையும் சொல்கிறாள், அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்டா, கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி இந்த 5 நபர்களும் பழனிக்கு பாத யாத்திரை போகலான்னு முடிவெடுத்த பிறகு இவங்களுடைய வீட்டில் எல்லாருமே சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த குழந்தையுமே என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய வீட்லையுமே சொல்லிட்டு, நான் காலையில் ஒரு 12 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு அதன் பிறகு மதிய வேலையில் நான் என்னுடைய கிராமத்துக்கே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெய்லி குடிக்கிறவன் தானே, இந்த தடவையாவது போயிட்டு திரும்பி வரட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள அந்த கிராமத்துல இருந்து இவங்க இரவு 10 மணிக்கு நடைப்பயணமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாத யாத்திரையாக கிளம்பலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி நடந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கடந்து போயிருந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த 5 நபர்களே அந்த ஆறுமுகம் இருக்கக்கூடிய இந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க வயசு கூட உள்ள ஆளு. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றதை கேட்டுட்டாங்க இந்த பின்னாடி எல்லா நபர்களும் நடந்து போறது வழக்கம். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கடந்து போயிருப்பாங்க இல்லையா, அதனால கால் வலிக்குது அப்படின்றக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பக்தர்கள் வருவாங்க அப்படின்றக்காகவே ஒவ்வொரு ஊர்லேயும் மண்டபம் அமைச்சு வச்சிருப்பாங்க. இதே மாதிரி மாலை போட்டவங்க இருப்பாங்க இல்லையா, வந்தா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ற ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றக்காக ஒரு ரோட்டோட மையப்பகுதியில் ஒரு கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு திட்டுல உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தைவேலு என்ன பண்றாருன்னா, எதிர்ப்புறத்தில் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தோட ரோடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளிங்க
ஒரு கடை அமைச்சிருக்குது. அந்த கடை என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மற்றும் மீன்கள் வந்து பொரியல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டி கடை தாங்க. அந்த தள்ளுவண்டி கடையை பார்த்ததும் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஆசையாயிடுச்சு. நம்ம போய் வந்து ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாருங்க. அந்த சமயத்தில் இவங்க கிட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டு போனோம் அப்படின்னா வந்து சத்தம் போடுவாங்களே, நம்ம யார்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம போய் நைஸாக யூரின் போய்ட்டுறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாருங்க. அதே மாதிரி இவருடைய நண்பன் முருகன் இருக்கார் இல்லையா பக்கத்தில், அவர்கிட்ட வந்துட்டு நான் பக்கத்தில் வந்து யூரின் போயிட்டு வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கடைக்கே நகர்ந்து போயிட்டாருங்க. அப்படி அந்த கடைக்கு போயிட்டு சிக்கனை வாங்கிக்கிட்டு அங்கனுக்குள்ளேயே ஒரு சிக்கனையும் சாப்பிட்டுட்டு இவருடைய ஃபேண்ட் பாக்கெட்லேயே வச்சு திணிச்சிடறாருங்க. என்ன காரணம்னா அந்த சிக்கன் ஒரு கையில் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருமே வந்து சத்தம் போடுவாங்க இல்லையா, அதனால யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சு அவருடைய ஃபேண்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு மறுபடியும் இவங்க இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நெருங்கி வந்துட்டாருங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த 4 பக்தர்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கலாம், லேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இந்த குழந்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்க வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த முருகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி தாங்க இந்த குழந்தைகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இந்த முருகனுக்கு வந்து ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஸ்மெல் வந்திருக்குது. அது என்ன ஸ்மெல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்மெல் தாங்க. என்னடா அது, நம்ம வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம், சுற்றி வந்து இருட்டாக தான் கிடக்குது, ரோட்டில் வந்து எந்த ஒரு கடையும் இல்லை, ஆனால் சிக்கன் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காருங்க. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த குழந்தைய வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார் இல்லையா, அவர் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து தின்னுட்டு வந்திருக்காருங்க. இதை பார்த்தோன்னே வந்து அவருக்கு கடும் கோவம் வந்துடுச்சு. பக்கத்தில் நைஸாக வந்துக்கிட்டு யார்கிட்டே சத்தம் போட்டு சொன்னால் வந்து தன்னுடைய நண்பனை வந்து திட்டிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இவர்கிட்ட மெல்ல மெல்ல வந்து சொல்கிறாருங்க, சிக்கனை எப்படா நீ வாங்கிட்டு வந்தா ஒழுங்காக அதை தூக்கி போடுறா, அப்பெல்லாம் சிக்கனை கொண்டு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. உடனே குழந்தைகளை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீங்கள் தான் மாலை போட்டிருக்கீங்களே, நான் தான் மாலை போடல, நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் வாட்டுக்கு நடந்து போங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதை கேட்ட அடுத்த நிமிஷமே முருகன் வந்து அவரை அடிக்கவே போயிட்டாரு. இதெல்லாம் வந்து கூட வர்ற இந்த பக்தர்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதா, உடனே விரட்டி விட்டாலும் விட்டுருவாங்க, நீ ஒழுங்காக அதை வந்து தூக்கி போட்டு வராந்தா வா அப்படின்ற மாதிரி வந்து ஆக்ரோஷமாக சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து தூக்கி போட்டுறேன்டா, நீ எதுக்கும் பயப்படாத, நீ பாட்டுக்கு நடந்து போ, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளை வந்து கறியை தூக்கி போட்டேன்டா, நீ பிரச்சனை இல்லை வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உடனே வந்து முருகனும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் வந்து முழுமையாக நம்பிட்டாரு. சரி அந்த கறியை வந்து தூக்கி போட்டான் போல அப்படின்ற மாதிரி நம்பி அந்த பாத யாத்திரையை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்காங்கங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கடந்து போயிருந்திருப்பாங்கங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உட்காடுறாங்கங்க. அப்படி எல்லாரும் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இந்த குழந்தைகள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து யூரின் வருது, அதனால் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டல் பகுதியில் வந்து போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லாரும் இங்கேயே உட்காந்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொட்டல்மா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து கீழே இறங்கி போகிறாருங்க. அந்த இடத்த பொறுத்த வரையும் ரோட்டோட கார்னர் தாங்க, இங்கிட்டு முட்பதர்கள் எங்கிட்டு முட்பதர்கள் மண்டி போய் தான் கடந்திருக்கும். நடுராத்திரியில் வந்து இந்த பாத யாத்திரை போகிறவங்க புறமே அந்த சாலையோட ஓரப்பகுதியில் தாங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. அது ஒரு பக்கம் வந்து கிராமப்புற சாலைகளாகவும் இருக்கும், அல்லது வந்து ஒரு ஹைவே ரோடாகவும் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தாங்க இவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் ஒரு பொட்டல் கிட்ட வந்து இவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த குழந்தைகள் வந்து அந்த பொட்டலுக்குள்ளே இறங்கி போனார் இல்லையா, போனவர் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக ஆளே காணாங்க. உடனே உங்களுடைய இந்த கூட வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, என்னடா அது யூரின் போறேன்னு போனால் இன்னும் ஆளே காணாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த டிரைவர் ஆறுமுகம் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த குழந்தைகளுடைய முதலாளியே. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல நீங்கள் போய் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு ஐயோன்ற கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா அது யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது வேற எந்த ஆளோடைய குரலும் கிடையாது, குழந்தைகள் உள்ளே போனார் இல்லையா அவரோட குரல் தான். உடனே பதறி போய் எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அலறி அடிச்சுக்கிட்டு இந்த குழந்தைகள் வந்து ஓடி வந்துட்டு இருக்காருங்க. என்னடாச்சு, ஏன் இப்படி தட்டு மாதிரி ஓடி வந்துருக்கு அப்படின்னு சொன்னோடனே வந்து அவர் திக்கி திணறி ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. அந்த வார்த்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த கூட இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி இந்த குழந்தை வேலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து பொட்டலுக்குள்ளே வந்து யூரின் பாஸ் பண்ணலான்றக்காக கீழே இறங்கி போனார் இல்லையா, அப்படி இறங்கி பாஸ் பண்ண போனதுக்கான காரணமே வேறங்க. அவருக்கு வந்து அவுட் சைடுக்கு எதுவுமே வரவே கிடையாது. இருந்தாலுமே அவருடைய பாக்கெட்டில் வச்சிருந்த சிக்கன் எடுத்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்றக்காக தாங்க அந்த இடத்துக்கே இறங்கி போயிருக்காரு. அப்போதாங்க இந்த முருகனுக்கே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது, இவர் வந்து சிக்கனை தூக்கி போடவே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சிக்கனை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளிங்க ஒரு கல் மாதிரி இருக்குது. அதாவது ஃப்ளாட்டுக்கு வந்து ஒரு கல் ஊண்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கல் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த கல்லுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒரு பையன் வந்து அழுகிற மாதிரி ஒரு அமானுஷமான சத்தம் கேட்குது. உடனே இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, யாரோ ஒரு பையன் வந்து இந்நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டான் போல, அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் வந்து கத்திட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் எதிர்குரல் கொடுக்குறாருங்க. யார் தம்பி நீ, ஏன் அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு.
அந்த பையன் வந்து எதுவுமே சொல்லாமல் ஊன்னு அழுதுட்டு இருக்காங்கங்க. அவனோட அழுக சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓஹோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக கேட்டுட்டு இருக்குது. இதை கேட்ட உடனே வந்து இவர் வந்து பயந்தே போயிட்டாருங்க. இருந்தாலுமே அந்த பையனை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணுமே, எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. அப்படி நெருங்கி போகும்பொழுது அந்த கல்லுக்கு கீழே வந்து ஒரு உருவத்தை பார்க்கறாருங்க. பார்த்த உடனே இவருக்கு வந்து மிரண்டு போயிட்டாரு. அந்த உருவம் வந்து நல்லா முதுகு புறம் தாங்க தெரியுது, அவங்களுடைய முகம் எதுவுமே தெரியவே இல்லை. பின்னாடி திரும்பி உட்காந்துருக்க மாதிரி தாங்க அந்த பையன் வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கான். மறுபடியும் இவர் கேட்கிறாரு, என்னப்பா பிரச்சனை, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், உன்னுடைய குடும்பத்தார்கள் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த மர்ம நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி அவர் வயசு வந்து சின்ன வயசு மாதிரி தாங்க தெரியுது, ஏன்னா குரலுமே அந்த மாதிரி தான் இருக்குது. என்னை வந்து அப்பா அம்மா வந்து இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தேடி பார்த்தேன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அதனால எனக்கு பயமா இருக்குண்ணா, என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கதறி எழுதிட்டு இருக்காருங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிறகு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான் போல, அதனால தான் அப்படி அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்டே பக்கத்தில் நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி நெருங்கி போயிட்டு அவரோட இந்த பையன் உட்காந்துருக்காரு இல்லையா, கருப்பா ஒரு உருவம், அந்த உருவத்தோட முதுகுலேயே வந்து கை வைக்கிறாருங்க. கை வச்ச அடுத்த நிமிஷமே அந்த உருவம் வந்து டக்குன்னு முகத்தை திருப்பி இருக்குங்க. திருப்பி பார்த்தா அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்க்கையிலே கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு பையனோ இல்லை மனிதனோ அப்படின்ற மாதிரி தானே இவர் நினைச்சாரு. ஆனால் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து ஒரு மனிதனோ இல்லை ஒரு சிறுவனோ கிடையாதுங்க, அது ஒரு ஆன்மாங்க. ஓரமான ஒரு கருப்பு உருவத்தோட அந்த முகத்தோற்றம் வந்து தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்த அடுத்த நிமிஷமே இவர் வந்து வேர்த்து வடவடக்க அந்த இடத்துல நிற்க ஆரம்பிச்சிருக்காருங்க. நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆன்மா வந்து மறுபடியும் எந்திரிச்சுக்கிட்டு இவர்கிட்ட அப்படியே பக்கத்தில் நெருங்கி வருதுங்க. என்னோட அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்துருச்சு. இதை பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க ஒரு மிரண்டு போய் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து தட்டு மாதிரி ஓடி வந்திருக்காரு. இதை கேட்ட அந்த 4 நபர்களும் வந்து மிரண்டு போயிட்டாங்கங்க. என்னடா சொல்ற, இந்த இடத்துல எப்படா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், நீ சொல்றது என்னால் ஏற்றுக்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இவருடைய நண்பர் முருகன் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த சிக்கன் எங்கே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவருடைய நண்பர் குழந்தை வந்து சமாளிக்கிறாரு. அதெல்லாம் என்கிட்ட சிக்கன் இல்லை, நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போதாங்க கூட இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு பூரா வந்து ஒரு விஷயமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இவன் ஏற்கனவே வந்து சிக்கனை வாங்கி வச்சிருந்தான், நான் சத்தம் போட்டதுக்கப்புறம் தூக்கி போட்டேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் அந்த சிக்கனை தூக்கி போடாமல் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ண போறேன்ட்டு போய் எடுத்து சாப்பிட்ருக்கான், அதனால தான் இவ்வளோ எல்லா பிரச்சனையுமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த ஆறுமுகம் இருக்கார் இல்லையா, லாரி டிரைவர், இந்த குழந்தைகளை போட்டு கண்ணை சேர்த்து பலார்னு அரைஞ்சிடறாருங்க. இந்த மாதிரி இடத்த விட்டு ஏன்டா இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல இப்பயே உன்னை வந்து கிளப்பி விட்டுருவான், ஆனால் தனியாக உன்னை அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, பாவமாக இருக்குன்றக்காண்டி தான் வந்து உன்னை அனுப்பாமல் இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் பாக்கெட்டில் வந்து சிக்கன் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்பயுமே அந்த சிக்கன் பொட்டலம் வந்து இவரோட பாக்கெட்டில் தான் இருந்திருக்குது, அதாவது இந்த குழந்தைகள் தான் வச்சுட்டு இருந்திருக்காரு. உடனே வந்து இந்த ஆறுமுகம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிக்கனை முதல்ல நீ தூக்கி போட்டு வா, இல்லைன்னா இதே இடத்துல உட்காந்து அந்த பேய்கிட்டே அடிபட்டு சாகுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த குழந்தையை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சிக்கன் பொட்டலம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி தூரமாக வீசுறாருங்க. அப்படி அந்த பொட்டலத்தை தூக்கி வீசிட்டு மறுபடியும் வந்து அந்த பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க நடக்கக்கூடிய இடத்துக்கும் அந்த பொட்டலத்தை தூக்கி போட்டாங்க இல்லையா, கறி பொட்டலம், அதை தூக்கி போட்ட இடத்துக்கும் ஒரு 200 மீட்டர் தொலைவு இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ கீச்சு சத்தம் கேட்குது. என்னடா அது சத்தம் கேட்குது, ஒருவேளை வாகனம் எதுவும் வருதா அப்படின்ற மாதிரி வந்து இந்த 5 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது 4 பக்தர்கள், இந்த குழந்தைகள் எல்லாருமே பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்கங்க. திரும்பி பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே பேரு எதிர்ச்சிங்க. இவங்களுடைய கண்களையுமே வந்து அந்த குழந்தைகளை பார்த்தார் இல்லையா, அதே மாதிரி ஒரு கருன்னு ஒரு கருப்பு உருவம் அப்படியே தத்ரூபமா ஆக்ரோஷமா தெரிஞ்சிருக்குங்க. அந்த உருவம் என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க தூக்கி போட்டாங்க இல்லையா அந்த சிக்கன் பொட்டலத்தை, அந்த சிக்கன் பொட்டலத்தில் வந்து அப்படியே பிச்சு வந்து தூக்கி போட்டு தின்னுட்டு இருந்திருக்குங்க. இதை பார்த்து தாங்க இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுடா, நம்ம வந்து கிளம்பக்கூடிய இடத்துக்கு வந்து நம்ம கோயிலுக்கே கிளம்பி போவோம், எல்லாருமே வந்து முருகனை மனசில் நினச்சிட்டு நீங்கள் நடந்து போங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்த தாண்டி மறுபடியும் இப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலுமே இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி திரும்பி அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. உடனே பக்கத்தில் நடந்து வந்திருக்கக்கூடிய இவருடைய நண்பர் முருகன் இருக்கார் இல்லையா, இவரோட கழுத்தை முட்டையை சேர்த்து ஒரு அடி அடிச்சிருக்காருங்க. நீ திரும்பி பார்க்காம ஒழுங்கா வாடா, உன்னால தாண்டா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்து நடந்தே கடந்து போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தோராயமாக இரவு ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் மறுபடியும் கால் வலிக்குதே, நம்ம கொஞ்சம் அசதியாக இருக்குமே, அதனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து, அதாவது வந்து பேருந்தோட அந்த குடையெல்லாம் போட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, பேருந்து நிறுத்தம்ட்டு அந்த இடத்துல போய் உட்காரலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் எல்லாருமே உட்காந்ததுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அசதியாக இருக்குது அப்படின்றக்காக வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காங்கங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். மறுபடியும் இவங்க எல்லாருக்குமே வந்து பேரெதிர்ச்சிங்க.
திடீர்னு யாரோ வந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா இது பெரிய வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த குழந்தைகள் இருக்காரு இல்லையா, அவர் மறுபடியும் ஆளை காணோம். உடனே இவருடைய நண்பன் முருகனை பார்த்து சத்தம் போடுறாங்க, ஏன்டா தேவையில்லாம இவனை கூப்பிட்டுட்டு வந்தோன்னு ஆச்சுடா, நான் வந்து என் கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்றக்காக தான் வந்து நம்பிக்கை அவன் இருப்பான் அப்படின்றக்காக தான் அவனை வந்து கூப்பிட்டு வந்தேன். இப்போ இந்த மாதிரி காரியத்தை வந்து பண்ணிட்டு இருக்கானடா, நிம்மதியே போச்சுடா அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காரு. அதன் பிறகு அந்த நபர் வந்து எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சுற்றி முற்றி தேடுறாங்க. அந்த இடத்தையுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா முட்கள் புதர்கள் மண்டி போன மாதிரி கருவேல மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாலையோட பகுதி தாங்க. உடனே வந்து இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து தேட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்துட்டு யாரோ ஒரு நபர் வந்து இவங்க கிட்ட நடந்து வர மாதிரி தெரியுது. அப்பயே வந்து நல்லா உத்து பார்க்குறாங்க, அது யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது வேற யாருமே கிடையாதுங்க, இந்த குழந்தைகள் இருக்கார் இல்லையா, அவர் தான். நடந்து வந்தோடனே பக்கத்தில் வந்துட்டு வந்து விகாரமாக சிரிக்கிறாரு. சிரிச்ச அடுத்த நிமிஷமே மறுபடியும் வந்து இந்த ஆறுமுகம் லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா உன்னை தேடிட்டு இருக்கோம், திடீர்னு கத்துற மாதிரி சத்தம் கிடச்சு, நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு வந்துருக்க அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சிட்டாருங்க. உடனே அந்த குழந்தைகள் இருக்கார் இல்லையா, மின்னஞ்சல் அனுப்பிய நபர், அவர் வந்து ஓன்னு அழுதுட்டாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாமல் என்னை வந்து இப்படி அடிச்சிட்டீங்களேனே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு தாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு வந்து இவங்களுடைய சொந்தக்கார நபர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டுருக்குது. உடனே இவர் வந்து தூக்கத்துலேருந்து முடிச்சு என்ன நினச்சிக்கிறாருன்னா, உண்மையிலே யாரோ இங்கே வந்திருக்காங்க போல, நம்மளுடைய சொந்தக்காரங்க தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு மாதிரி வந்து அந்த அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பார் ஒழுங்க. ஆல்ரெடி அந்த உருவத்தையெல்லாம் பார்த்துட்டாரு இல்லையா, அதனால இவரே அறியாமல் அந்த இடத்த தேடி போக ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுதே ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை போயிருக்குங்க, அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிட்டாரு. அங்கேயுமே வந்து இந்த கருவேல மரங்கள்லாம் படர்ந்து இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்க்குறாருங்க, ஒரு கல்லு மாதிரி இருக்குது. அந்த கல்லுக்கு மேலே வந்து யாரோ கூனிக்குருவி போன மாதிரி வந்து ஒரு உருவம் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அந்த கல்லோட உயரமே வந்துட்டு இப்படி இதான் தரைன்னு வைங்களேன், இந்த அளவுக்கு இருக்குது. அந்த கல்லுக்கு மேலே வந்து ஊண்டி வச்சிருக்காங்கங்க. அதுக்கும் மேலேயே ஒரு கருப்பு உருவம் வந்து உட்காந்துருக்குது. இதை பார்த்ததும் அந்த இடத்துல தாங்க இவருக்கு வந்து இயல்பான நிலைமைக்க மாறி இருக்காரு. நம்ம தெரியாதனமா இங்கே வந்து மாட்டிட்டோமேடா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த உருவம் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்குதுங்க. இனி என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு போ, இல்லைன்னா உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்குது. ஏன்னா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த ஆன்மா வந்து வேற மாதிரி பேசுச்சு, என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி கெஞ்சிச்சு. ஆனால் இந்த முறை வந்து ஆக்ரோஷமாக கத்திருக்குதுங்க. அப்படி கத்திட்டு இருக்கும்பொழுதே ஒரு மறுபடியும் மெல்ல மெல்ல நடந்து அது பக்கத்தில் போயிருக்காருங்க. அந்த உருவம் யாராக தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் பார்த்தலாமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அந்த முகத்தோற்றத்தை ஒரு நாள் விவரிக்கவே முடியலைங்க. கருப்பு உருவமாக கோரமான முகத்தோற்றத்தோட பற்கள்லாம் நீண்டு போய் அந்த முகத்தோற்றம் வந்து ஒரு மாதிரி வெளியே போன மாதிரி தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதா, ஓடிடலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாருங்க. அடுத்த செகண்டே அந்த கருப்பு உருவம் வந்து அந்த கல்லுலேருந்து தவி இவருடைய தோள்பட்ட மேலே ஏறி உட்காந்துருச்சுங்க. அப்படி ஏறி உட்காந்து அந்த உருவம் வந்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி அமுக்கி நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே மூச்சு விட முடியாமல் கத்தவும் முடியாமல் வந்து இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் இவர் வந்து அம்மா அப்படின்ற மாதிரி கத்தியிருக்காருங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்தர்கள் எல்லாமே வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த கருப்பு உருவம் வந்து இவரை விட்டுருச்சான்னு பார்த்தா விடவே இல்லை. மறுபடியும் இவரை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருந்திருக்காரு. இப்படியே விட்டுட்டா ஒரு 5 நிமிஷம் தான் அந்த குழந்தைகளோட உயிரே போயிருந்திருக்கும். அந்த சமயத்தில் யார் என்னன்னு தெரிலங்க, திடீர்னு வந்துட்டு ஏன்னு சத்தம் போடுற மாதிரி வந்து கேட்குது. கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த கரிய உருவம் வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து டிஸ்பியர் ஆகி பறந்து ஓடி இருக்குதுங்க. கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஆல்ரெடி அவரை வந்து யாரோ நெரிக்கிற மாதிரி தெரிஞ்சு இல்லையா, அதனால மூச்சு திணறல் வந்து பலமாக இருந்திருக்குது. உடனே சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, அந்த கரிய உருவம் அந்த இடத்துலயே காணாம், டிசைப்பியர் ஆன மாதிரி போயிடுச்சு. அதன் பிறகு வந்து எப்படி இந்த உருவம் போச்சு, பின்னாடி யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா சின்ன அதிர்ச்சி. அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் முருகன் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க நின்றுகிட்டு இருக்காரு. என்னடா அது, நீயாவது வந்து என்னை காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீ கறி சாப்பிட்டு வர்றது இந்த மாதிரி வந்து செயல ஈடே படாதா, இந்த மாதிரி தப்பு செஞ்சோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், நீ வந்து கவனமா இரு, அதான் நான் வந்துட்டேல, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிக்கிட்டே வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அது இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது தாங்க இந்த பக்தர்கள் ஓடி வந்தாங்க இல்லையா, இவர் எங்க போனாருன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே வந்து இவரை பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இவர் வந்து கண்ணத்தை சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஆறுமுகம் அப்படின்ற டிரைவர். இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே குழந்தையோட சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னை காப்பாற்றினது என்னுடைய நண்பன் முருகன் தான் அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா பேரெதிர்ச்சி. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பன் முருகன் கூட வந்திருந்தார் இல்லையா, அவர் தானே இவர் காப்பாற்றி தூக்கி எழுப்பி விட்டது. அவர் வந்து அந்த இடத்துலயே காணாங்க. உடனே இவங்க பக்தரெல்லாம் நிற்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து திட்டுன்னு ஓடி வராருங்க அவருடைய நண்பர் முருகன். டேய் என்னடா அங்கிட்டிருந்து ஓடி வந்துட்டு இருந்திருக்க, பின்னாடி தான் என் கூட நடந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அந்த முருகனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. நான் என்னடா உன் கூட வந்தேன், நான் இப்போ தான்டா அவனை தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லை அப்படின்றக்காக இங்கே வந்தேன், நீ என்னமா புதுசாக பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க.
உடனே குழந்தைகளுக்கு வந்து ஒன்றுமே புரியலைங்க. அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அதன் பிறகு அந்த 4 பக்தரும் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இவர் வந்து உழுப்பி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொன்னது பிறகு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த ஆன்மா வந்து என்னை வந்து அடித்து கீழே வந்து தள்ளி விடுச்சு இல்லையா, அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து என்னை தூக்கி எழுப்பி விட்டான், இப்போ கேட்டால் என் கூடயே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதுக்கு பிறகு தாங்க அந்த ஆறுமுகம் இருக்கார் இல்லையா லாரி டிரைவரு, அவருக்கே ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குது. உன்னை காப்பாற்றினது வந்து உன்னுடைய நண்பன் முருகன் இல்லடா, அந்த கடவுள் முருகனே உங்களுக்கு நேராக வந்து உன்னை காப்பாற்றிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த பக்தர்களும் சரி இந்த குழந்தைகளுக்கும் சரி அப்படியே உடம்பே புல்லரிச்சு போச்சுங்க. அதுக்கு பிறகு தாங்க குழந்தைகளுக்குமே புரிஞ்சிருக்குது, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தப்பே பண்ணியிருக்க கூடாது, இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றினது வந்து நம்மளுடைய நண்பனே கிடையாது, அந்த கடவுளே வந்து நம்மளை நேரடியாக காப்பாற்றிருக்காரு, இனிமேல் எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காருங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த 4 பக்தரும் சரி இந்த குழந்தைகளும் சரி கரெக்டாக அவங்களுடைய பாத யாத்திரையை வந்து தொடர்ந்து போயிருக்காங்க. அது வரைக்கும் அந்த அமானுஷத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்புமே வராமல் நிம்மதியாக தாங்க போயிருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் தாங்க அந்த கோயிலுக்கே போய் சேர்ந்துருக்காங்க. அப்படி கோயிலுக்கு போன பிறகு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இவங்களுடைய ஊருக்கு வந்து மதியம் தாங்க கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி ஊருக்கு கிளம்பி வந்தது பிறகு வந்து எல்லா பக்தருமே வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா ஆறுமுகம், அவருமே வந்துட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாதா, நீ பயப்படாமல் தைரியமாக அவன் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சி வச்சிருக்காருங்க. அதுக்கு பிறகு அவருடைய நண்பர் முருகன் வந்து சத்தம் போட்டிருக்காருங்க, நீ செய்யக்கூடாது தப்பை செஞ்சுட்டடா, இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன், நீ வந்து சத்தியம் பண்ணிக்கோ. அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு எந்த மாதிரி இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கூடா, இல்லைன்னா உன்னால் வந்து அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போட்டு அனுப்பிச்சி வச்சிருக்காருங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருடைய வீட்டுக்குள்ளே நெருங்கி இப்படி உள்ளே நுழைய போகிறாருங்க. அப்படி நுழைஞ்சு போனால் அடுத்த நிமிஷத்துக்குள்ளே இவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இவங்களுடைய பாட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏய் அங்கேயே நில்றா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க. உடனே மிரண்டு போய் நிற்கிறாருங்க வாசல் முன்னாடியே. என்னாச்சு பாட்டியே இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தகச்சு போய் நிற்கிறாரு. அடுத்த செகண்டே இவங்களுடைய பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்குமாறு எடுத்து இவங்களுடைய நிற்கக்கூடிய இடத்த திசையை நோக்கி இப்படி டக்குன்னு வீசுகிறாங்கங்க. வீசின அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து மறுபடியும் எதுவும் புரியலை, எதுக்கு இப்படி வீசுகிறாங்க, ஒருவேளை இந்த ஆன்மா இது பின்தொடர்ந்து வந்துருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்க. அதே மாதிரி இவர் நினச்சது சரிதாங்க. இவங்களுடைய பாட்டி வந்து நீ அங்கனுக்குள்ளேயே நெல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்லேருந்து விபூதி எடுத்து இவருடைய நெத்தியில் பூசி விட்றாங்க. அப்படி பூசி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த விபூதியை தூக்கி வாசல் தூரம் அப்படி வந்து வீசி விட்றாங்கங்க. வீசி விட்டுட்டு நீ உள்ளே வந்து உட்காரு, போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து இவர் யாருக்கிட்டே எதுவுமே கேட்காம வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து இந்த குழந்தைகளை வந்து டக்குன்னு தூக்கத்துலேருந்து முழிச்சு எழுந்திரிச்சு உட்காடுறாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிண்டலாக தாங்க பேசுகிறாங்க, நீ போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவனையும் கூட கூப்பிட்டு வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கங்க சிரிச்சுக்கிட்டு. என்ன பாட்டி சொல்கிறீங்க, நான் யாரை கூப்பிட்டு வந்தேன், நாங்கள் போன எல்லாருமே வந்து கரெக்டாக திரும்பி வந்துட்டோம், நான் யாரையும் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகள் சொல்கிறாரு. இல்லைடா நீ போயிட்டு வந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும், அந்த பையனுமே உன் கூட வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இதை கேட்டதும் குழந்தைகளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்போதாங்க அந்த குழந்தைகளும் நடந்த எல்லா விஷயத்தையுமே உங்கள் வீட்டில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கடைசியில் முருகனே நேரில் வந்து காப்பாற்றினதுக்கு பிறகு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் நிம்மதியாக தானே வந்தேன், அதுக்கு பிறகு அந்த ஆன்மா வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே என்னால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆன்மா உன்னை விட்டு எப்பயோ போயிடுச்சுடா, உங்ககிட்ட நெருங்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிச்சு, ஆனால் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வேற யாருக்கிட்டையாவது நம்ம நெருங்கி நம்ம வந்து உதவி கேட்கலாம், கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்றக்காக தான்டா அந்த ஆன்மா வந்து உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்குது. ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து வயசு அந்த அளவுக்குலாம் கிடையாதா, அது ஒரு சின்ன பையனுடைய ஆன்மா. உண்மையை சொல்ல போனோம்னா அந்த பையனோட வயசு வந்து தோராயமாக ஒரு 8 இல்லை 9 வயசுக்குள்ள தான்டா இருக்கும், பாவம்டா அந்த பையன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அங்கே நடந்தது எல்லாமே தெரிஞ்சிச்சு போலங்க. அந்த ஆன்மாவுமே யார் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம், அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சோழி விட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சாமி இறங்குமாங்க, அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அதனால அந்த ஆன்மா யாரு என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்குங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த ரோட்டோட சாலை பகுதியில் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு சின்ன பையனோட வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் வரக்கூடிய ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கி போட்டுருக்குது. தூக்கி போட்டதும் இவங்களுடைய அப்பா அம்மாவை வந்து உயிருக்கு துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் இருக்காரு இல்லையா, அந்த 8 வயசு பையன், அவனோட உயிர் வந்து அதே இடத்துல பிரிஞ்சு போயிடுச்சுங்க. அதன் பிறகு அவனுடைய சடலத்தையும் தூக்கிக்கிட்டு இவங்களுடைய அப்பா அம்மாவையும் தூக்கிக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போன பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து உயிர் பழச்சிட்டாங்க போலங்க. ஆனால் அந்த பையனை வந்து இறந்து போயிருக்கான் இல்லையா, அவனோட ஆன்மா வந்து அதே இடத்துலயே சுற்றிட்டே தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் என்னுடைய அப்பா அம்மா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வர நிறைய பேரை வந்து உழுக்காட்டியிருக்காங்க வண்டியை. அதே மாதிரி தான் உன்னையுமே வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்குது. நீ வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே மாலை போட்டு பக்தியாக போயிருந்தாலுமே வந்து நீ கறி சாப்பிட்டு வந்து தப்பு பண்ண இல்லையா, அதனால அவனை பின்தொடர்ந்து வந்துருச்சுடா. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அது போயிடுச்சு, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா, உனக்கு கடவுள் அருளால் இனிமேல் எந்த பாதிப்பும் வராமல் வந்து அந்த முருகனே வந்து பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லி முடிச்சிருக்காங்கங்க.
இந்த நிகழ்வுக்கு பிறகுதாங்க குழந்தைகளுக்கு வந்து ஆணித்தளமாக ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்குது. ஆன்மா பேய்கள் இருக்குது அப்படின்னா வந்து கடவுள் பக்தி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஆன்மா பேய்கள் வந்து நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. நம்ம செஞ்சது மிகப்பெரிய தப்பு. நம்ம செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமாக வந்து நம்மளுடைய அந்த முருகன் இருக்கார் இல்லையா பழனிக்கு, நம்ம மாலை போடலாம் அப்படின்ற மாதிரி நேர்த்திக்கடன் வச்சுட்டாருங்க. அதே மாதிரி மாலை போட்டு அதே மாதிரி பாத யாத்திரையுமே வந்து அதே கிராமத்தில் நின்று ஒரு 4-5 நண்பர்கள் போவாங்க இல்லையா, அவங்க கூடயே போயிட்டு அந்த பழனி கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப வந்திருக்காங்க. அதே மாதிரி வருடந்தோறுமே வந்து நம்மளுடைய பழனி கோயிலுக்கு நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதுக்கு பிறகுதாங்க அவர் வந்து தொடர்ந்து மாலையே போட ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி இவருக்கு அதன் பிறகு வந்து எந்த ஒரு ஆண் மக்கள் தட்டுப்படுறதோ இல்லை அமானுஷத்தால பாதிப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துருக்காரு. இப்போ இந்த குழந்தைகள் வந்து லாரி டிரைவராகவே மாறிட்டாருங்க. சொந்தமாகவே வந்து லாரி ஒன்று வச்சிருந்திருக்காரா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஜென்சியில் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காராங்க. கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் எனக்கும் என் கூட வந்த பக்தர்களுக்கும் நடந்து பிரதர், இந்த சம்பவம் வந்து நான் செஞ்ச தப்பால தான் நடந்தது, இதை என்னால் மறக்க முடியாது. அதன் பிறகு வந்து நான் ஒரு பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன காரணம்னா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பிறகு தான் நான் மாலை போடவே ஆரம்பித்தேன். அதே மாதிரி குடிக்கிறதையுமே நான் முழுமையாக நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணியே குழந்தைகளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.